நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 69. துளி இருள் 23. இந்திரகோட்டத்தின் மணியாகிய பிரபாகரம் முழங்கியதும் நிமித்திகன் மேடையேறி உரத்த குரலில், அனைத்து வெற்றிகளும் சூழ்க. அஸ்தினபுரியை ஆளும் மாமன்னர் துரியோதனரின் ஆணையின்படி இங்கு இதோ போர் களியாட்டு தொடங்கவிருக்கிறது. இளையோர் மகிழ்க, தேவர்கள் நிறைவு கொள்க என்றான். அதுவரை இருந்த உறைந்த உளநிலை மீண்டு களிவெறி கொள்ளத் தொடங்கியது. மேலும் மேலும் என கூச்சலிட்டு துள்ளி ஆர்ப்பரித்து தங்கள் உவகையை அவர்கள் பெருக்கிக் கொண்டனர். தங்கள் வெறியை ஒருவரிலிருந்து ஒருவர் பெற்றுக்கொண்டு வானில் வீசினர். அவர்கள் உடலில் இருந்தும் குரல்களிலிருந்தும் எழுந்து காற்றில் நிறைந்த அவ்வெறி அவர்கள் இன்றியே தான் நிற்பது போல தனியொரு பெருக்காக மாறியது. விழி தொட்டு கையள்ளி எடுத்துவிட முடியும் என்பது போல உரு எடுத்து பெருகி பேருரு கொண்டது. பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது ஆழிப்பேரலை என அள்ளி சென்றது. கட்டற்ற காட்டுப்புறவி என எழுந்து அவர்களை வீசி பற்றி விளையாடியது. சுழிக்காற்றில் துகள்கள் என ஒவ்வொருவரும் அலை கொந்தளித்தனர். களிமுரசுகள் நடைமாற்றி எருது நடை தாளம் கொண்டன. கொம்புகள் மும்முறை அதிர்ந்து அடங்கின. ஓசைகளே விழி மறைக்க முடியும் என அனைவரும் உணர்ந்தார்கள். இந்திரவெளியின் வடக்கு எல்லையில் மூடப்பட்டிருந்த பெரிய கதவு இருபுறமும் இழுபட்டு வாய் திறந்தது. உள்ளிருந்து பளபளக்கும் கரிய பெரும் புறவியில் பட்டத்து இளவரசனாகிய லட்சுமணன் விரைந்த குளம்போசையுடன் புழுதிப்பாய் சுருண்டு பின்னால் எழ பாய்ந்து முற்ற முகப்புக்கு வந்தான். அவனுடன் அவன் இளையோர் ஐவர் இருபுறமும் புறவிகளில் வந்தனர். அஸ்தினபுரியின் இளவரசர் வாழ்க, கௌரவகுல முதல்வன் வாழ்க, பெருந்தோள் ஹஸ்திவடிவன் வாழ்க, நெடும்புயத்து திருதராஷ்டிரன் ஒருவன் வாழ்க என்று சூழ்ந்திருந்த குடிகள் வாழ்த்துரை கூவினர். விரைந்த சுழற்சியாக மும்முறை செண்டுவெளியை சுற்றி வந்த லட்சுமணன் தன் கதையை சுழற்றி மேலே எறிந்தான். அது வளைந்து கீழ் இறங்குகையில் விரைந்து பாய்ந்து சென்று அதை பற்றினான். அக்கணமே மீண்டும் சென்று மேலெறிந்து அது விழும்போது அங்கு சென்று கை நீட்டி எடுத்தான். சில கணங்களிலேயே கதை ஒரு பறவை என வானில் எழுந்து அவன் கைகளில் வந்தமர்ந்து விளையாடுவது போல் ஆயிற்று. அவன் கைகளை அது முத்தமிட்டு எழுந்தது. அவன் இளையோர் கதைகளை வீசி எறிந்தனர். 5 கதைகளையும் புறவியில் சுழன்று சென்று பற்றி மேலெறிந்தான். கதைகள் கழுகுகள் என அவன் கையை கொத்தி கொத்தி சிறகு கொண்டு எழுந்தமைந்தன. பின்னர் மேலெழுந்த கதைக்கு கீழே தன் தலையை கொண்டு சென்று வெறும் தலையால் அதன் இரும்பு குவையை தட்டி அப்பால் தள்ளினான். பிற 4 கதைகளுக்கு தோள்களையும் தொடைகளையும் நெஞ்சையும் காட்டினான். அவை பாறையில் என அரைப்பட்டு தெரித்து விழுந்தன. கைகளை விரித்து புன்னகைத்தபடி அவன் சுழன்று வந்தான். அதை எதிர்பாராத அஸ்தினபுரியின் குடிகள் திகைத்து ஓசை அழிந்தனர். பின்னர் வாழ்த்தொலிகள் வெடித்தெழுந்தன. பலராமர் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று பெரிய வெண் கைகளை விரித்து கூச்சலிட்டு ஆர்ப்பரித்து அவனை வாழ்த்தினார். அவன் சென்று பலராமரையும் துரியோதனனையும் வணங்கி ஒதுங்கி நின்றான். முரசு நடைமாற்றி முயல் துள்ளல் என மாற உபகௌரவர்கள் கரிய நீர்பெருக்கு அணை மீறி வருவது போல இந்திரவெளிக்குள் நுழைந்தனர். அனைவரும் கதைகளை ஏந்தி சுழற்றி கொண்டிருந்தனர். கிருவரின் மாணவர் சுந்தரர் கொம்பூதி ஆணையிட அவர்கள் 2 நிறைகளாக மாறி ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். 500 இணைகளாக மாறி அவர்கள் இந்திரவெளி எங்கும் பரவினர். ஒருவரோடொருவர் கதைகளை சுழற்றி போரிட்டனர். அவர்களின் போர் முறை எந்த ஒழுங்கும் அற்றதாக வெறியாலும் விசையாலும் மட்டுமே நிகழ்வதாக இருந்தது. கதைகளின் ஓசை இடி தொடரென ஒலித்தது. முதலில் கைவீசி கூச்சலிட்டு ஊக்கிய அஸ்தினபுரி மக்கள் மெல்ல திகைத்து அமைதியாகி செயலற்ற கைகளுடன் அதை நோக்கி நின்றனர். அடிபட்டு விழுந்தவர்களின் குருதி செந்நிற மண்ணில் வழிந்தது. எவரும் தோற்றேன் என விலகவில்லை. விழுந்து இறுதி கணம் வரை எழவே முயன்றனர். அவர்கள் நினைவழிந்த போது ஏவலர் வந்து கால்களை பற்றி இழுத்து அகற்றி வெற்றியில் வெறி கொண்டு நின்றவர்களிடமிருந்து அவர்களை மீட்டனர். வென்றவர்கள் மீண்டும் இணைகளாயினர். அலறல்களும் உருமல்களும் மூச்சொலிகளுமாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது. பன்றிகளும் எருதுகளும் களிர்களும் கொள்ளும் போர் என்றே தோன்றியது. வீழ்ந்தவர் விலக்கப்பட சற்று நேரத்தில்
4 மட்டும் செண்டுவெளியில் எஞ்சினர். சதமனும் காராக்கிரனும் சம்பிரதனும் குசனும் கதைகளை வீசியபடி தொடைகளில் ஓங்கி அரைந்து வெறி குரல் எழுப்பி ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர். நடுவே சென்று விலக்க முயன்ற சுந்தரரை காராக்கிரன் கதையால் அறைய அவர் விலகி கொண்டு அவன் செவி பொத்தி வெறும் கையால் அறைந்தார். அவன் தள்ளாடி விழ எட்டி நெஞ்ச குழியில் மிதித்து வீழ்த்தினார். பின்னர் கை நீட்டி அவனை பற்றி எழுப்பி கீழே கிடந்த கதையை அவன் கையில் எடுத்து கொடுத்தார். சுந்தரர் ஆணையிட 4 இருவர்களாக போரிடத் தொடங்கினர். ஒவ்வொருவரும் பிரிதொருவரை ஒத்திருந்ததனால் ஆடிப்பாவைகளின் போர் போல் இருந்தது. ஒரு கணமும் ஒரு அணுவும் அவர்களிடையே வேறுபாடில்லை என்பது போல, முடிவின்றி அப்போர் தொடரும் என்பது போல. கதைகள் சுழன்று சுழன்று முட்டி அனல் சிதற விலகின. தசைகள் இழுபட்டு அதிர்ந்தன. ஒவ்வொருவரும் கணம்தோறும் பிறரை கொன்று குருதியில் ஆடினர். அது முடியாதென்று தோன்றிய கணத்தில் விழி அறியாமல் சித்தமறிந்த ஒன்று நிகழ்ந்தது. ஒரு சிறிய அசைவின் ஊடாக கதை மறுகதையை தவிர்த்து எதிரோன் தலையை அறைய சதமன் சம்பிரதனை வென்றான். அந்த வீழ்ச்சியில் நோக்கு விலகிய கணத்தில் காராக்கிரகன் குசனை வீழ்த்தினான். வென்ற இருவரும் பிறனுடன் கதை பொருதினர். போர் தொடங்கிய போதே இருவரும் களைத்திருந்தனர். ஆகவே உள்ளத்தை எரிய செய்து வெறி எழுப்பி தாக்கினர். மிகுதியாக வெறி கொண்ட காராக்கிரனை சதமன் அடித்து வீழ்த்தினான். அவன் வீழ்ந்ததை கண்ட பின்னர் தான் வென்றதையே சதமன் உணர்ந்தான். கதையை தூக்கியபடி அவன் உறக்க பிளிரி கொண்டு களத்தை சுற்றி வந்தான். நோக்கி நின்றவர்களில் சிலரே வாழ்த்தொலி எழுப்பினர். அச்சம் கொண்டவர்களைப் போல அஸ்தினபுரியின் மக்கள் நோக்கி நின்றிருந்தனர். விழுந்து கிடந்த காராக்கிரனை ஏவலர் மெல்ல உருட்டி பட்டு துணியில் இட்டு தூக்கிச் சென்றனர். சதமன் தன் பெரிய கதாயுதத்தை சுழற்றி தரையில் அறைந்தபடி நின்று வெண்பற்களை காட்டி சீரித்தான். களிமுரசு நடைமாறி மான் துள்ளலாகியது. உள்ளிருந்து கதையுடன் சர்வதன் வெளிவந்தான். தலைக்கு மேல் கைகளை கூப்பியபடி அவன் களம் நுழைந்த போது அஸ்தினபுரியின் குடிகள் ஆழ்ந்த அமைதியில் திகைத்து நோக்கி இருந்தனர். பின்னர் எங்கிருந்தோ எவரோ வாழ்த்தொலி எழுப்ப அங்கிருந்து ஒவ்வொரு பொருளையும் அதிரச் செய்தபடி வாழ்த்து எழுந்து மேலும் பெருகியது. சர்வதன் சூழ்ந்திருந்த அனைவரையும் வணங்கிவிட்டு சதமனை போர் புரிய அழைத்தான். சதமன் தன் பெரிய கதையை நீட்டியபடி கால்களை அகற்றி நின்றான். அவனை பார்த்தபடி இயல்பான உடலுடன் சர்வதன் நின்றான். மெல்ல சுற்றி வந்து நிலை கொண்டு இமை நிலைக்க நோக்கி இடம் தெரிவு செய்து அலறலுடன் மண்ணிலிருந்து எழுந்து காற்றில் தாவி கைகளின் முழு விசையையும் கூட்டி கதாயுதத்தால் ஓங்கி சர்வதனை அடித்தான் சதமன். மிக இயல்பாக வளைந்து அந்த வீச்சை தவிர்த்து அடிவிசையில் சற்று திரும்பிய சதமனின் பின்னால் சென்று அவன் கைகளையும் தோள்களையும் பிடித்து கதையுடன் தூக்கி தலைக்கு மேல் சுழற்றி நிலத்தில் அறைந்தான் சர்வதன். அந்த ஓசை நிலம் வழியாக அதிர்வென அனைவரையும் அடைந்தது. மல்லாந்து விழுந்து எழ முயன்ற சதமனின் நெஞ்சில் கால் வைத்து தரையோடு அழுத்தி கொண்டான் சர்வதன். தெரித்த கதாயுதம் அப்பால் உருண்டு சென்றது. ஆர்ப்பரித்த குடிகளை நோக்கி இரு கைகளையும் அசைத்தபடி குனிந்து சதமனை கை தூக்கி மேல் எழுப்பி நெஞ்சுடன் தழுவிக்கொண்டு அவன் தோள்களை தட்டினான் சர்வதன். அவன் குனிந்து சர்வதனின் கால்களை தொட்டு வணங்கிய பின் சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி தலை வணங்கி அப்பால் நகர்ந்தான். புன்னகையுடன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு லட்சுமணன் சர்வதனை நோக்கி வந்தான். என்ன நிகழவிருக்கிறதென உணர்ந்து பற்றி கொண்டு போர் 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 என்று ஆர்ப்பரித்தது அஸ்தினபுரியின் குடிப்பெருக்கு. பின்னர் மெல்ல அமைதி உருவாகியது. லட்சுமணனும் சர்வதனும் கதைகளை நீட்டியபடி மெல்ல சுழன்று வந்தனர். சீர்காலடிகளை எடுத்து வைத்து வான் பருந்துகள் என வட்டமிட்டு பின்னர் விழிகள் ஒன்றுடன் ஒன்று தொட்டுக்கொள்ள உடல்கள் அசைவிழக்க நின்றனர். அரைமண்டலத்தில் ஊன்றிய கால்களில் தசைகள் புடைத்தெழ தோள் தசைகள் அசைய லட்சுமணன் கதையை நீட்டியபடி மறு கையை விரித்து நின்றான். சர்வதனின் பெருந்தோள்களில் இறுகிய தசைகள் நீர் அலைகள் போல அசைந்தன. முற்றிலும் சீர் நிலையில் இருந்த மரச்சிற்பம் போலிருந்த லட்சுமணன் வலக்கையில் நீட்டிய கதாயுதத்துடன் அசைவற்று நின்றான். இமைகளில் கூட உயிர் இல்லை என்பது போல். எண்ணங்கள் அக்கணத்தை விரித்து விரித்து காலம் என்றாக்கின. அவ்வாறு அவர்களை நோக்கியபடி தாங்களும் காலப்பெருக்கை கடந்து கொண்டிருப்பதாக
ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். அது கலைந்ததை பின்னர் நிகழ்ந்தவற்றினூடாகவே அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் சித்தம் அறிந்த போது இருவரும் கதைகளால் மோதி துள்ளி விலகி காற்றில் எழுந்து விழுந்து வீசி சுழன்று கொண்டிருந்தனர். சர்வதன் தன் கதாயுதத்தால் ஓங்கி லட்சுமணனை அடிக்க தன் கதையை தூக்கி அதை தடுத்தான். இரும்புருளைகள் மோதிக்கொண்ட ஒலி ஒவ்வொருவரின் வயிற்றையும் அறைந்தது. பின்னர் அந்த ஓசை பெரிய கல் உருளைகள் போல அவர்கள் மேல் விழுந்து தடுமாற வைத்தது. கூடியிருந்த பல்லாயிரம் பேரும் அக்கதை போரில் தாங்களும் ஈடுபட்டிருந்தனர். அனைவரும் பற்கள் இறுக, விரல்கள் சுருண்டு, உள்ளங்கையில் நகங்கள் புதைய, விழிகளில் குருதி எரிய, நெஞ்சு மூச்சில் உலைய அதிர்ந்து கொண்டிருந்தனர். பின்னர் மீண்டும் மீண்டும் கதைகள் முட்டி அதிர்ந்து வளைந்து பின் சுழன்று வந்தரைந்தன. இரும்பு உருளைகள் மோதிக்கொண்ட போது எழுந்த பொறி மிக தொலைவிலேயே தெரிந்தது. ஒரு முறை சர்வதனின் அடி நிலத்தில் விழுந்த போது கதை மண்ணில் புதைந்து சிறு சுனை போன்ற பள்ளத்தை எழுப்பி மேலெழுந்தது. எண்ணியிரா கணம் ஒன்றில் லட்சுமணனிடம் அறைபட்டு சர்வதன் தெரித்து நிலத்தில் விழுந்தான். லட்சுமணன் மேலும் அடித்த 7 அடிகளை ஒழிந்து உருண்டு துள்ளி எழுந்து அவன் வலத்தோளில் சர்வதன் அறைந்தான். 3 அடி வைப்புகள் தள்ளாடி நிலை கொண்ட லட்சுமணன் அதே விசையில் திரும்பி சர்வதனின் முழங்காலை அடித்தான். மீண்டும் விலகி கதைகளை நீட்டி நின்ற போது இருவருமே மூச்சு இறைத்தனர். சர்வதன் பற்களை இறுக கடித்து தன் உடலை இறுக்கி நின்றான். அவன் ஆற்றலை திரட்டிய போது அவன் உடலில் இருந்த கோணல் ஒன்று இயல்பாக எழுந்து வந்தது. இடக்கால் சற்றே திரும்பி தரையில் பதிய இடத்தோள் தாழ்ந்திருந்தது. ஆனால் முள் அசையாத துலா போல் இருந்தது லட்சுமணனின் உடல். ஒரு கணத்தில் வெடித்தெழுந்து அவர்கள் மீண்டும் அரைந்து கொண்டார்கள். 7 முறை விசை கொண்டு சுழன்று எழுந்து அமைந்த சர்வதன் அறைந்த அறையை தன் கதாயுதத்தால் தடுத்து விலக்கி அவன் இடையை கதாயுதத்தால் அடித்தான் லட்சுமணன். தெரித்து விழுந்து எழுந்து கையூன்ற முயன்ற சர்வதனின் தலைக்கு மேல் கதாயுதத்தை ஓங்கி விசையுடன் கொண்டு வந்து மெல்ல தட்டி நிறுத்தினான். பின்னர் கதாயுதத்தை வீசிவிட்டு குனிந்து அவனை தூக்கிச் சுழற்றி தன் தோள் மேல் ஏற்றி கொண்டான். சர்வதன் அவன் தலையை பற்றி கொண்டு நகைக்க அவன் பேருடலை தோளில் ஏற்றி லட்சுமணன் மெல்ல நடனமிட்டான். அஸ்தினபுரியின் குடிமக்கள் அதுவரை இருந்த பேர் அழுத்தம் மிக்க உலகிலிருந்து உலுக்கி உதிர்க்கப்பட்டவர்கள் போல விழுந்து எழுந்து கலைந்து சிரிக்க தொடங்கினர். சிரிப்பும் கூச்சலுமாக களம் கொந்தளித்தது. செண்டு வெளியில் புறவை போர் தொடங்கப் போவதாக முரசுகள் அறிவித்தன. முதலில் விரைவு கொண்ட புறவைகளில் யௌதேயனும் பிரதிவிந்தியனும் இணையாக களம் புகுந்தனர். அவர்களில் எவர் பிரதிவிந்தியன் என அஸ்தினபுரியின் மக்களுக்கு தெரியவில்லை. பின்னர் எவரோ தலையணியில் மின்கதிர் அணி சூடியவன் பிரதிவிந்தியன் என சுட்டிக்காட்ட அவனை நோக்கி கைவீசி ஆர்ப்பரித்தனர். புறவையில் விரைந்தபடியே அம்புகளை தொடுத்து தொலைவில் ஆடிய இலக்குகளை இருவரும் சிதறடித்தனர். அம்பு சென்று தைத்த புள்ளியிலேயே மீண்டும் மீண்டும் அம்புகளை செலுத்தி முந்தைய அம்பை உதிரச் செய்தனர். ஸ்ருதசேனன் அவர்களை தொடர்ந்து களம் புகுந்து அம்புகளை வானிலேயே ஒன்றுடன் ஒன்று கோக்கச் செய்தான். அந்த திறன் அஸ்தினபுரியின் இளையோர் பெரும்பாலானவர்களிடம் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் கைவீசியும் வாழ்த்தொலி எழுப்பியும் அவர்களை ஊக்கினர். பிரதிவிந்தியன் என்ன செய்தாலும் மக்கள் ஆர்ப்பரித்து உவகை கொண்டு கூவி சிரித்து மகிழ்ந்தனர். அவர்கள் தலை வணங்கி பின் நகர்ந்ததும் கர்ணனின் மைந்தர்களான சுதமனும் விஷகேதுவும் சத்ருஞ்சயனும் ஓர் அணியாக களம் புகுந்தனர். அவர்களை கண்டதும் அஸ்தினபுரியினர் அங்கர் வாழ்க, கதிரோன் மைந்தர் வாழ்க என்று குரல் பெருக்கினர். அம்புகளை வானில் செலுத்தி அவற்றின் பின்னால் மேலும் மேலும் அம்புகளை தொடுத்து குடை ஒன்றை அமைத்தனர். அதை வானிலேயே சுழன்று அங்கிருந்த அனைவர் மேலும் பறக்கும்படி செய்தனர். மேடையில் இருந்த திருதராஷ்டிரர் அருகே குனிந்து அவர் செவிகளில் நிகழ்வதை சொல்லிக் கொண்டே இருந்தான் சஞ்சயன். அவர் அவன் சொற்களுக்காக திருப்பிய தலையுடன் விழி கோள்கள் உருள முகம் மலர்ந்திருக்க கேட்டு கொண்டிருந்தார். சிரிப்பும் ஆவலும் எழுச்சியுமாக அவர் முகம் மாறிக்கொண்டிருந்தது. அவர் பிறர் காணாத வேறொரு போரை வேறொரு திசையில் நோக்கி கொண்டிருப்பதாக தோன்றியது. பலராமர் ஒவ்வொரு போர் செயலுக்கும் தன் உடலால் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தார். கை வீசி எழுந்து கூச்சலிட்டார். 2 கைகளையும் ஓங்கி முட்டினார். நெஞ்சிலும் தொடைகளிலும் அரைந்து கொண்டார். சிரித்தும் வெறி கூவியும் கொந்தளித்தார். சில முறை மேடையிலிருந்து பாய்ந்து இறங்க முயன்றார்.
அவர் அருகே அமர்ந்திருந்த கிருதவர்மனும் பிறரும் அதையே ஒரு விளையாட்டு என கொண்டனர். சாம்பன் இருபுறமும் தம்பியர் அமர்ந்திருக்க மடிமேல் கைகளை கோத்தபடி போரை நோக்கி கொண்டிருந்தான். அவன் உள்ளம் வேறெங்கோ இருந்தது. சலிப்புற்றவனாக அவ்வப்போது அசைந்து தம்பியரிடம் ஏதோ உசாவினான். முகவாயை தடவினான். பணியாட்களை அழைத்து வாய்மணமோ நறுநீரோ கொண்டு வரச் சொன்னான். அவனை ஜெயத்ரதன் ஏளனம் செய்ய அஸ்வத்தாமன் திரும்பி நோக்கி புன்னகை செய்தான். துரியோதனன் அங்கு நிகழ்வன எதையும் அறியாதவன் போல சிலைத்து அமர்ந்திருந்தான். அவன் கைகள் இரு கைப்பிடிகளிலும் அமைந்திருக்க உடல் நிலை கொண்டிருந்தது. அவன் அருகே நின்றிருந்த துச்சாதனனும் சுபாகுவும் குனிந்து ஓரிரு சொற்கள் உரையாடினர். நடுவே இளையோன் சுஜாதன் மேடை ஏறி வந்து பின்னால் நின்று ஒரு சொல் உசாவி திரும்பி சென்றான். விழி நிலைக்க சொல்லுரைந்த உதடுகள் செதுக்கப்பட்டவை என தெரிய கருவறை தெய்வம் என அவன் தோன்றினான். முரசுகள் நடைமாற உள்ளிருந்து பானசேனனும் பிரசேனனும் புறவைகளில் களம் நுழைந்தனர். அவர்களின் அம்புகள் எழுந்து சென்று வானில் சுழன்ற அம்புக்குடையை தாக்கி சிதறடித்தன. ஆனால் அம்புகளில் ஒன்று கூட உதிராமல் வானிலேயே நிறுத்தின. ஒன்றோடொன்று தைத்த அம்புகள் கீழிருந்து வந்த அம்புகளால் திடுக்கிட்டு திடுக்கிட்டு எழுந்து காற்றில் நடனமிட்டன. அம்புகளினால் ஆன ஒரு திரை வானில் நின்று அறியா காற்று ஒன்றுக்கு நெளிந்தது. மேலும் எழுந்த முரசொலியில் சத்தியசேனனும் சுஷேனனும் சித்திரசேனனும் தொடர விருஷசேனன் களத்தில் தோன்றினான். மக்கள் எழுந்து கைவீசி கர்ணர் 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 என்று கூச்சலிட்டார்கள். அவர்களின் அம்புகள் மேலே சுழன்ற அம்பு திரையை சிதறடித்து தனித்தனி அம்புகளாக்கின. ரிஷசேனன் மேலே நோக்காமல் கீழே விழுந்த நிழல்களை கொண்டே அம்புகளை கணித்து அம்பெய்தான். 100 அம்புகள் சேர்ந்து எழும் சதாஸ்திர முறைப்படி அவன் அம்புகளை செலுத்த அவை உலுக்கப்பட்ட கிளையிலிருந்து சிட்டுக்களென மேலெழுந்தன. ஒவ்வொரு அம்பையாக தன் அம்புகளால் அடித்து கீழ் இறக்கினான். அவை ஆணை கொண்ட உயிர்கள் என இறங்கி இந்திரனின் ஆலயத்தில் முன்னால் இருந்த முற்றத்தில் குவிந்தன. ஒவ்வொரு அரசரும் அந்த போட்டியில் உளத்தால் பங்கு கொண்டனர். விருஷசேனனின் அம்புகள் எழும்போது ஜெயத்ரதனும் ருக்மியும் திகைப்பும் வியப்பும் கொள்ள அஸ்வத்தாமன் மட்டும் ஆர்வம் இல்லாமல் இளம் புன்னகையுடன் நோக்கி அமர்ந்திருந்தான். துரோணர் கிருபரிடம் நிலைக்காமல் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். கிருதவர்மன் திரும்பி அக்ரூரரிடம் ஏதோ ஐயம் கேட்டான். ஆனால் ஒரே சமயம் 100 அம்புகளை செலுத்தி 100 இலக்கடைய அத்தனை அம்புகளையும் சரியாக அவன் நிலத்தில் இறக்கிய போது அனைவரும் திகைப்புடன் திறந்த வாயுடன் நோக்கினர். துரோணர் கிருபரை நோக்கி ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின் அப்படியே உறைந்தார். முதல் முறையாக துரியோதனன் முகத்தில் புன்னகை எழுந்தது. அவன் மெல்ல அசைந்து துச்சாதனனிடம் உவகை சொல் ஒன்றை உரைத்தான். அத்தனை அம்புகளும் கீழிறங்கி குவிந்ததும் விருஷசேனன் வில் தாழ்த்தி வணங்கினான். கதிர்மைந்தர், காளையின் தலைவர், நாளவன் புதல்வர், அங்கர், அருங்கொடை முதல்வர் என கர்ணனை வாழ்த்திய குரல்கள் எழுந்தன. ரிஷசேனன் கூடியிருந்த குடிகளை வணங்கியபடி சுற்றி வந்தான். எங்கிருந்தோ இந்திரன் மைந்தர் அர்ஜுனர் வாழ்க, வெற்றிகொள் பார்த்தர் வாழ்க என பெருங்குரல் ஒன்று எழுந்தது. கூட்டத்தின் ஒலிபெருக்கினூடாக அது மெல்லியதென்றாலும் தனித்தொலித்தது. சிலர் அத்திசை நோக்கி திரும்பினர். பின்னர் பலர் பார்த்தர் வெல்க, வில் விஜயர் வெல்க, அர்ஜுனர் வெல்க, பாரதர் வெல்க என்று குரல் எழுப்பத் தொடங்கினர். மெல்ல அங்கிருந்த குரல்கள் உருமாறத் தொடங்கின. அர்ஜுனர் வெல்க, இளைய பாண்டவர் வெல்க, கிரீடி வெல்க என குரல்கள் ஓங்கின. ஜிஷ்ணு வாழ்க, சவ்யசாசி வாழ்க, விபத்சு வாழ்க, தனஞ்சயன் வாழ்க. தொலைவில் இருந்த காவல் மாடங்களில் செவி கூர்ந்து நின்றிருந்த காவலர்கள் அதை கேட்டனர். முதலில் திகைத்தாலும் அறியாமல் அவர்களும் அர்ஜுனன் பெயரை கூவத் தொடங்கினர். மெல்ல நகரமே அப்பெயரை முழங்கலாயிற்று. போர் முரசென ஒலித்த நகரின் ஓசை குடிகள் இணைந்து கொண்டதும் மன்றாட்டென ஆகியது. கைவிடப்பட்ட குழவியின் அழுகை என வானை தொட்டது. கர்ணனின் மைந்தர் திகைப்புடன் விருஷசேனனை பார்த்தனர். அவன் முகமலர்வு அழியாமல் அதே விரைவில் களத்தை புறவியில் சுற்றி கொண்டே தன் வில்லால் வானில் அம்புகளை தொடுத்தான். அங்கே அர்ஜுனனின் மின்கதிர் படைக்கலத்தின் வடிவம் எழுந்தது. மின்கதிர் மைந்தன் வாழ்க,
அர்ஜுனன் வாழ்க என கூட்டம் ஆர்ப்பரித்தது. விருஷசேனன் அந்த மின் கதிர்படையை தன் 7 அம்புகளால் சூழ்ந்து மெல்ல கீழிறங்கச் செய்தான். கூட்டம் மெல்ல அமைதியடைந்து அவன் செய்ய போவதென்ன என்று நோக்கியது. மின்கதிர் படைக்கலம் மெல்ல இறங்கி களத்தில் படிய அதன் அருகே சென்று புறவியிலிருந்து இறங்கி குனிந்து தொட்டு வணங்கிய பின் கூட்டத்தினரை நோக்கி வணங்கினான். அவன் தம்பியரும் அதை வணங்கினர். கூட்டத்தினர் மீண்டும் உவகை கொண்டு பெருங்குரல் எழுப்பினர். அரச மேடையிலிருந்து எழுந்த இளைய யாதவர் படிகளில் இறங்கி களத்தை அடைந்து கைகளை விரித்தபடி அணுகி விருஷசேனனை தழுவிக்கொண்டார். வாழ்த்தொலிகளை மீறியபடி முரசு முழங்கியது. விருஷசேனன் குனிந்து அவர் கால்களை தொட்டு தலையணிந்தான். அவன் இளையோரும் அவரை வணங்கினர். அவர் அவர்கள் அனைவரையும் கைவிரித்து தழுவிக்கொண்டு விருஷசேனனின் தலையை முத்தமிட்டார். லட்சுமணனும் பிரதிவிந்தியனும் யௌதேயனும் ஸ்ருதசேனனும் சர்வதனும் சென்று இளைய யாதவரை வணங்கினர். அவர் நகைத்து கொண்டு சர்வதனின் தோளை அறைந்தார். அவன் மன்னர்களுக்குரிய பயிற்சியால் சற்று உடல் ஒழிய அவனை அப்படியே தூக்கி தலைமேல் சுழற்றி முன்பு நின்றிருந்த வண்ணமே நிற்கச் செய்தார். அரசர்களும் குடிகளும் சிரித்து கைவீசி கூச்சலிட்டனர். மையொழுக்கு என வந்த இளையோர் 1000 இளைய யாதவரை சூழ்ந்து கொண்டனர். இங்கே பாருங்கள், நான் எகிரி அடித்த போது என்றும் நான் கதையை ஒற்றை கையால் சுழற்றி என்றும் அவரை தொட்டு தொட்டு அழைத்து தங்கள் திறன்களை கூவினர். அவர் சிரிப்புடன் ஒவ்வொருவரையும் நோக்கியும் கை நீட்டி தோளையும் தலையும் தொட்டு பேசினார். சிலரை இழுத்து அணைத்து கொண்டார். மைந்தர்களை அணைத்து மாறி மாறி தோள்களிலும் நெற்றியிலும் குழலிலும் முத்தமிட்டார். அவரை வாழ்த்தி கூச்சலிட்டு கொண்டிருந்த அஸ்தினபுரியின் மக்கள் மெல்ல குரல் இழந்து அமைதி கொண்டனர். அறியா துயர் ஒன்று வந்து சூழ்ந்து கொண்டது போல, குளிர்காற்றால் உடல் நடுக்குற்றது போல பூசகர் கொம்பூதி எழுந்தார். இந்திரனின் கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த 7 செம்புறவிகளும் 7 வெண்காளைகளும் முறைப்படி கட்டவிழ்க்கப்பட்டன. மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டு அவை கூட்டத்திற்குள் துரத்தப்பட்டன. உள நெகிழ்வுடன் நின்றிருந்த கூட்டம் ஒரே கணத்தில் களிவெறி கொண்டது. அவற்றை வாலை பிடித்து முறுக்கியும் பின்பக்கம் அரைந்தும் துரத்தினர். காளைகளால் தூக்கி வீசப்பட்டவர்கள் காற்றில் எழுந்து அமைந்தனர். புறவிகள் கனைத்தபடி சாலைகளில் வால் சுழற்றி ஓடின. அவை நகரில் இறங்கியதும் காவல் மாடங்களில் இருந்த அத்தனை முரசுகளும் எழுக 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 என ஓசையிடத் தொடங்கின. இல்லங்களுக்குள் இருந்து பெண்கள் கூவி ஆர்த்தபடி தெருக்களுக்கு இறங்கி வந்தனர். அவர்களை எதிர்நோக்கி இருந்த இளையோர் பாய்ந்து சென்று பற்றி கொண்டனர். அவர்களை பிடித்து தள்ளிவிட்டு ஓடியவர்களை இளைஞர்கள் துரத்தி பிடித்தனர். நகரம் இந்திரபுரி என்றாகியது. இளைய யாதவர் மைந்தர்களை தோள் அணைத்து செல்க, இந்திரன் நகரில் எழுந்து விட்டான் என்றார். லட்சுமணன் நாணத்துடன் அல்ல, நாங்கள் என்று சொல்ல அவன் இளையவனாகிய பிரகதன் நாங்கள் கிளம்பிவிட்டோம் என்று கூவினான். 1000 இளையோரும் கைவீசி கூச்சலிட்டு நடனமாடியபடி நகருக்குள் நுழைந்தனர். விருஷசேனன் பிரதிவிந்தியனை கைப்பற்றி இழுத்து வருக என இட்டு சென்றான். இந்திரனுக்கு நீராட்டத் தொடங்குவதை அறிவிக்க கொம்பூதி எழுந்தார் பூசகர். எழுதழல் 69வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.